த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ஒட்டுமொத்த கிராமமே எங்களோடது இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க தான் விசாரிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லணும் அப்படின்னு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் உச்சநீதிமன்றத்துல கேஸ் ஒன் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். வக்ஃபு திருத்த சட்டம், அதுக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள், இது பத்தி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் நம்ம அதை பத்தி போட்டிருக்கிறோம். அதோடைய லிங்க் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்ல போகக்கூடிய விஷயங்கள் முழுமையா புரியும். வக்ஃபு சம்பந்தமான இந்த வழக்குகள்ல என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் உச்சநீதிமன்றத்துல மிக முக்கியமான ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அந்த இடையீட்டு மனு என்ன அப்படின்றத நம்ம எக்ஸ்க்ளூசிவா நம்ம எடுத்திருக்கிறோம். அதுல படிக்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அந்த மனுவை தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பேரு ஸ்ரீமான் சந்திரசேகர். இவரு திருச்சி மாவட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய திருச்செந்துறை அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர். இந்த கிராமத்துல தான் நான் எங்க அப்பா எங்க தாத்தா காலத்துல இருந்து வாழ்ந்துகிட்டு வரோம். கிட்டத்தட்ட இந்த கிராமத்துல 300 ஏக்கருக்கு மேல நிலம் அப்படின்றது இருக்கு. இந்த 300 ஏக்கர் நிலமும் வக்ஃபுக்கு சொந்தம், அதாவது தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்னு உரிமை கோரப்படுது. அதனால என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற கவலையை அந்த மனுவுல தெரிவிச்சிருக்கிறாரு. இது எப்ப எங்களுக்கு தெரியும்னா, கடந்த 2022 வருஷம் எங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி ஒருத்தர் அவருடைய பொண்ணோட கல்யாணத்துக்காக அவருடைய நிலத்தை விற்கிறதுக்கு முற்பட்டிருக்கிறாரு. அப்போ சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இருந்து இல்ல உங்க லேண்ட் வக்ஃபு ப்ராப்பர்ட்டியா இருக்கு, அதனால நீங்க வக்ஃபு போர்டு கிட்ட போய் நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அதாவது தடையில்லா சான்றிதழ் வாங்கிட்டு வாங்க, அப்பதான் உங்க நிலத்தை விற்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால அந்த விவசாயி ரொம்ப கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஒட்டுமொத்த கிராமத்திற்குமே அவங்களுடைய எல்லா சொத்துமே அவங்களோடது கிடையாது, வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதுல இந்த மனு தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய சந்திரசேகருடைய ப்ராப்பர்ட்டியும் வருது அப்படின்றதுனால நிவாரணம் கேட்டு அவர் இப்போ உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அதுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த கிராமத்திலேயே ரொம்ப வயதானவர் எங்க அப்பா தான். கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேல ஆகுது. 1934 பிறந்த அவரு இப்ப வரைக்கும் அந்த கிராமத்திலே தான் வசிச்சுட்டு வராரு. கடந்த 2000ஆவது வருஷம் வரைக்கும் எங்க கிராமத்துல ரொம்ப கொஞ்சம் முஸ்லிம்கள் தான் இருந்தாங்க. சமீப வருஷத்துலதான் அங்க ஒரு மசூதி அப்படின்றது கட்டப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த கிராமமுமே வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எங்க கிராமத்துல 1500 வருஷத்துக்கும் பழமையான கோவில் ஒண்ணு இருக்கு. ஆனா இஸ்லாமிய மதத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் 1400 வருடங்கள் பழமையானது. அப்படி இருக்கும் பொழுது மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கக்கூடிய எங்களுடைய கோயில வக்ஃபு சொத்து அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படின்றதையும் கேட்டிருக்கிறாரு. வெறும் இந்த கோயில் மட்டும் இல்ல, 5 கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்களுக்கு கீழே நிலங்களும் இருக்கு. இதையும் வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. அதனால இந்த விஷயத்துல உச்சநீதிமன்றம் என்னுடைய கருத்துக்களையும் கேட்டு அதுக்கப்புறம் தான் உத்தரவுகளை பிறப்பிக்கணும் அப்படின்றத கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வக்ஃபு சட்டம் எந்த வகையில நியாயமானது அப்படின்றத கிளாஸ் பை கிளாஸா அவருடைய பெட்டிஷன்ல அவரு சுட்டி காட்டி இருக்கிறாரு. அதனால வக்ஃபு சட்டத்தை உறுதி செய்யணும், எங்களுடைய கிராமத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அவரு வச்சிருக்கிறாரு. உச்ச நீதிமன்றத்துல வக்ஃபு சம்பந்தமான வழக்குகள் நடந்துட்டு வரக்கூடிய சூழல்ல இவருடைய இந்த பெட்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. வெறும் சுப்ரீம் கோர்ட் வகையிலான விஷயங்களுக்கு மட்டும் இல்லாம ஏற்கனவே தமிழ்நாடு மட்டும் இல்லாம மற்ற இடங்கள்லயும் கோவில் சொத்துகளும் பொதுமக்களுடைய சொத்துக்களும் வக்ஃபு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற பெயர்ல அபகரிக்கப்படுது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி உட்பட பல கட்சிகளுடைய தலைவர்கள் சொல்லிட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த மனு அரசியல் ரீதியிலாவும் மிக முக்கியமானதா இருக்கு. இந்த பெட்டிஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பெட்டிஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் உச்சநீதிமன்றத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பொய்யான தகவல்களை சொல்ல முடியாது. அப்படியே ஒரு கிராமங்களையே வக்ஃபு ப்ராப்பர்ட்டியா இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ கூட நீங்க பெரிய அளவுல மற்ற ஊடகங்கள்ல பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சின்ன சின்ன செய்திகளையும் மிக முக்கியமான செய்திகளையும் மிஸ் பண்ணாம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில இருந்து இந்த சேனலையே நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய பாக்கெட்ல இருந்து வரக்கூடிய மணியை வச்சுதான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது உங்களுடைய ஆதரவை மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.